Good evening, student. Good evening, sir. Good evening. Okay, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். சரிங்களா? ஸோ மனித இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றோம். ஆடியபிளா இருக்காமா? Yes, sir. ஓகே. ரீப்ரொடக்ஷனை ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம், நமக்கு தெரியும். ஒன்று வந்து ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல். செக்சுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசெக்சுவலுக்கு ஒன்லி ஒன் பேரண்ட் இஸ் எனஃப். ஒரே ஒரு பேரண்ட் மட்டும் ஏசெக்சுவலுக்கு போதும். செக்சுவலுக்கு வந்து மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு there are two parent is needed for the asexual reproduction அப்படின்னு சொல்றோம். ஸோ we are classified under the mammals. நம்ம எல்லாருமே எதுல வர்றோம்னா மேமல்ஸ்ல வர்றோம். they are giving birth to young ones. நம்ம வந்து பர்த் கொடுக்குற இதுல வர்றோம். நம்ம வந்து விவிபேரஸ். ஸோ ஜென்ரலி அதோட ரீப்ரொடக்ஷனை வச்சு மூணு டைப்பா பிரிக்கலாம். ஒன்று வந்து ஒவிபேரஸ், விவிபேரஸ், ஓவா விவிபேரஸ் அப்படின்னு மூணு டைப்பா பிரிக்கலாம். நம்ம வந்து விவிபேரஸ்ல வர்றோம். கிவிங் பர்த் டு யங் ஒன்ஸ். நம்மலாம் கிவிங் பர்த் டு யங் ஒன்ஸ் விவிபேரஸ். ஒவிபேரஸ்னா த அனிமல்ஸ் லே த எக் ஆர் கிளாசிஃபைட் அண்டர் த ஒவிபேரஸ். எந்த அனிமல்ஸ்லாம் எக்கை லே பண்ணுதோ அதை நம்ம ஒவிபேரஸ் அப்படின்னு சொல்றோம். ஓவா விவிபேரஸ் இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஓவா விவிபேரஸ். Ornithorynx, sir. இல்ல ஓவா விவிபேரஸ்னா என்ன பண்ணும்? விவிபேரஸ் கொடுக்கும், sir. ஓவிபேரஸ்னா தான் முட்டையை போடும். முட்டை. ஓவா விவிபேரஸ் அப்படின்னா சம்டைம் எக்கை லே பண்ணும், சில டைம் வந்து கிவ் த பர்த் டு யங் ஒன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்க்கு, ஸ்னேக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள். அதுக்கு ஷார்க்கு சில டைம்ல முட்டை போடும், சில டைம்ல வந்து யங் ஒன்ஸை ரிலீஸ் பண்ணுங்கிறாங்க. சரிங்களா? ஓவா விவிபேரஸ்னா ரெண்டையுமே செய்யும். அனிமல்ஸ் எத்தனை டைப்பா பிரிக்கலாம்? இனப்பெருக்கத்தை வச்சு மூணு டைப்பா பிரிக்கிறோம். ஒன்று வந்து எக் லேயிங் பண்ணுமா, ஒவிபேரஸ். கிவிங் பர்த் டு யங் ஒன்ஸா, அதை வந்து விவிபேரஸ்னு பிரிக்கிறோம். ரெண்டு வேலையுமே செய்யுமா, எக்கையும் லே பண்ணும், சம்டைம் வந்து கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ் அப்படின்னா நம்ம ஓவா விவிபேரஸ் அதுல நம்ம பிரிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பால் இனப்பெருக்கம் மற்றும் குட்டி இன முறையின் மூலம் மனிதர்கள் இனப்பெருக்கத்தை மேற்கொள்கிறார்கள். சரிங்களா? செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மற்றும் கிவிங் பர்த் டு யங் ஒன்ஸ் இதெல்லாம் மேமல்ஸோட ஸ்பெசிபிக் கேரக்டர். சரிங்களா என்பதை நமக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இந்த ஹியூமன் பீயிங்ல நிகழ்வானது, இந்த இனப்பெருக்கமானது கேமிட்டுகள் உருவாக்கம், கேமிட்டோஜெனசிஸ். கேமிட்டோஜெனசிஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் ரெண்டுமே உருவாகிற ஒரு ப்ராசஸ் தான் நம்ம வந்து கேமிட்டோஜெனசிஸ் அப்படின்னு சொல்றோம். அதுல மேல் கேமிட் மட்டும் உருவானா அதுக்கு பேரு மேல் கேமிட்டை மட்டும் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபீமேல் கேமிட் மட்டும் உருவாச்சுன்னா அதுக்கு பேரு ஊஜெனசிஸ். ஓகேங்களா? ஸோ கேமிட்டோஜெனசிஸ்னா மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் ரெண்டுமே உருவாகிற ப்ராசஸை கேமிட்டோஜெனசிஸ்னு காமனா சொல்லிடுறோம். அதுல மேல் கேமிட் மட்டும் உருவாச்சுன்னா அதுக்கு பேரு ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்னும், ஃபீமேல் கேமிட் மட்டும் உருவாகிற ப்ராசஸை ஊஜெனசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ கேமிட்டோஜெனசிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் there are two process அதுல இருக்கு. ஒன்னு ஸ்பெர்மட்டோஜெனசிஸ், another one is oogenesis. இதுவும் ஒரு ப்ராசஸ். இதுல கேமிட்னு சொல்லும் போது ஜென்ரலா சொல்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, விந்தணுக்களை பெண் பிறப்புறுப்பு பாதைக்கு மாற்றுதல், விந்தணு செலுத்துதல், மேலும் ஆண் மற்றும் பெண் கேமெட்டுகளின் இணைவின் மூலம் சைகோட் உருவாக்கத்திற்கு வழிவகுக்கிறது. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா என்னன்னா, மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் கம்பைன் டு ஃபார்ம் எ சைகோட். சரிங்களா? கருமுட்டையே உருவாகிறத மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு சைகோட்டை உருவாக்குறது தான் நம்ம வந்து ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல மேல் கேமிட். சில உயிரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண் பெண் அப்படின்னு தனித்தனியாலாம் இல்லை, எல்லாமே காமனா இருக்கும். டியூரிங் ரீப்ரொடக்ஷன் டைம்ல மட்டும் ஒன்னு மேலாவும் ஒன்னு ஃபீமேலாவும், அதாவது
பாசிட்டிவா ஒன்னாவும் பாசிட்டிவாவும் இன்னொன்னு நெகட்டிவாவும் செயல்படும். சரிங்களா? பாக்டீரியாவில் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஒன்று பாசிட்டிவா இருக்கும், கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ரீப்ரொடக்ஷன்ல மட்டும் அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே ஒன்று தான், ஆண் பெண்லாம் தனியா இல்லை. சில அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா மேல் கேமிட்டையும் ஃபீமேல் கேமிட்டையும் உருவாக்கக்கூடிய கேப்பபிலிட்டி அதுக்கு இருக்கும். அதுதான் அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கெர்மா ப்ராடக்ட். அது என்ன சொல்றாங்க? கெர்மா ப்ராடக்ட். அதாவது மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ரெண்டையும் உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரே ஒரு உயிரி தான் அந்த மாதிரி ரெண்டையும் உருவாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்வாம். எர்த்வாம் அதே மாதிரி. எர்த்வாம்ல மேல் ஃபீமேல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ரெண்டுமே மேல் கேமிட்டையும் ஃபீமேல் கேமிட்டையும் உருவாக்கும். சரிங்களா? அதே மாதிரி இனப்பெருக்க ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா அதை ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு கருவுறுதல வந்து உள்கருவுறுதல் அண்டு வெளிக்கருவுறுதல் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம். அது வெளிக்கருவுறுதல் அப்படின்னா என்னன்னா மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் பாடிக்கு வெளியில ஒன்னா சேர்ந்து ஒரு உயிரியை உருவாக்குது அப்படின்னா அது எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் இல்லாட்டி வெளிக்கருவுறுதல் அப்படின்னு சொல்றோம். ஹியூமன் பீயிங்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தான் நடக்கும். மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் ரெண்டும் சேர்றது இன்சைடு த பாடிக்குள்ள நடக்கிறதுனால இது இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷனை ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன், இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். வெளிக்கருவுறுதல் மற்றும் உட்கருவுறுதல் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கிறோம். சரிங்களா? கேமிட்டோஜெனிசிஸ் அப்படின்னு என்னன்னா இந்த ப்ராசஸ்ல மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் ரெண்டும் உருவாகிற ப்ராசஸ் தான் நம்ம கேமிட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னா மேல் கேமிட் உருவாகிற ப்ராசஸுக்கு ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஊஜெனிசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேமிட் உருவாகிற ப்ராசஸுக்கு வந்து ஓவம் டெவலப் ஆகிற ப்ராசஸுக்கு பேரு ஊஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதை தொடர்ந்து பிளாஸ்டோசிஸ்டின் வளர்ச்சி மற்றும் உருவாக்கம், கருப்பை சூருடன் அதன் இணைப்பு, கருப்பதித்தல் இம்ப்ளான்டேஷன், கருவின் வளர்ச்சி, கெஸ்டேஷன் மற்றும் பாச்சுரேஷன் போன்ற நிகழ்கிறது. இதை தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மேல் கேமிட்டும் ஒரு ஃபீமேல் கேமிட்டும் ஒன்னா சேர்ந்தா சைகோட் ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா? சைகோட் ஃபார்ம் ஆயிருச்சு. இப்ப மேல் கேமிட்ல எவ்வளவு குரோமோசோம் இருக்குன்னா ஹாஃப் ஆஃப் த குரோமோசோம் தான் இருக்கும். ஃபீமேல்ல ஹாஃப் ஆஃப் த குரோமோசோம் தான் இருக்கும். இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணும்? ஒரு டிப்ளாய்டை உருவாக்குது. அதுல 2n இருக்கும். இதுதான் நம்ம சைகோட் அப்படின்னு சொல்றோம். அந்த சைகோட்ல நம்பர் ஆஃப் கிளிவேஜ் நடக்கும். 2, 4, 8, 16 இந்த மாதிரி கிளிவேஜ் நடந்துகிட்டே இருக்கும். கிளிவேஜோட எண்டுல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் கிளிவேஜ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ்ட்ருலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். கேஸ்ட்ருலேஷன் அப்படின்னா the formation of 3 embryonic membrane, ectodome, endodome, mesodome. இந்த மூணு மெம்பரேனும் கேஸ்ட்ருலேஷன்ல ஃபார்ம் ஆகும். அதுக்கு அடுத்த ப்ராசஸ் ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஆர்கனோஜெனிசிஸ்ல ஒவ்வொரு ஆர்கனா அந்த மெம்பரேன்ல இருந்து உருவாகும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஹார்ட் எங்க இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீசோடோம்ல இருந்து வரும். கிட்னி எங்க இருந்து வரும்? மீசோடோம்ல இருந்து வரும். ஹேர் எங்க இருந்து வரும்? எக்டோடோம்ல இருந்து வரும். நெயில் எக்டோடோம்ல இருந்து வரும். இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிங்க. அதை வந்து ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபைனலா ஆர்கானிசம் டெவலப் ஆகிரும். சரிங்களா? ஒரு எம்பிரியோ டெவலப் ஆகிரும். ஸோ ஆண் மற்றும் பெண்ணில் நிகழும் இனப்பெருக்க நிகழ்வுகளிடையே குறிப்பிடத்தக்க அளவில் வேறுபாடுகள் உள்ளன. அது என்னென்ன வேறுபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களில் வயதானவர்களில் கூட விந்து உருவாக்கம் என்ற நிகழ்வு தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே உள்ளது. ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா ஆண்கள்ல விந்து உருவாக்கம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். ஆனா பெண்கள்ல அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்காது. சரியா? பெண்கள்ல பாத்தீங்கன்னா இதுல அண்ட உருவாக்கம் அப்படிங்கிறது டெட்டர்மைன் 1. சரிங்களா? என்ன டெட்டர்மைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும் போதே எத்தனை அண்டம் எத்தனை கருமுட்டை அப்படிங்கிறது டெட்டர்மைன் ஆன 1 அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து பிறக்கும் போதே ஒரு 350 ஓவம் தான் டெவலப் ஆகும் அப்படிங்கிறது டெட்டர்மைன் 1. சரிங்களா? அந்த குழந்தை பிறந்துட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு எக் ரிலீஸ் ஆகும் ஒரு ஓவரியில இருந்து. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12. அப்போ 350 டிவைடட் பை
12ன்னு போடும்போது எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் வருது அப்படின்னா அது மெச்சூரிட்டி ஆகுறது ஒரு 15 வயசுல ஆகுதுன்னா ஒரு 30 வருஷம் அதுக்கு மென்சுரல் சைக்கிள் நடக்கும். 45, 50ல வந்து அது மெனோபாஸ் ஆயிரும். மெனோபாஸ் அப்படின்னா என்னன்னா, இது வந்து மென்சுரல் சைக்கிள் ஸ்டாப் ஆகுற ஒரு ஸ்டேஜ வந்து மெனோபாஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதுல பாத்தீங்கன்னா வேரியேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆணுக்கு அப் டு டெத் வரைக்கும் அவங்களுக்கு ஸ்பெர்ம் டெவலப்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா பெண்களுக்கு வந்து அது குழந்தை பிறக்கும் போது எத்தனை ஓவம்னு டெட்டர்மைன் ஆகி தான் அது பிறக்கும். ஸோ ஆண் குழந்தை அப்படின்னாவே நமக்கு தெரியும். மொத்தம் 270ல 280 இல்லாட்டி 70ல ஒரு 10 நாள் முன்னாடியே குழந்தை பிறந்துடும். ஆண் குழந்தைன்னா. பெண்ணுன்னா பாத்தீங்கன்னா அந்த டைம் சொல்ற டைம் வரைக்கும் போயிட்டு இருந்ததுன்னா அது பெண் குழந்தை. ஏன்னா அதோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் உள்ளார இருக்கிற ஓவரி இதெல்லாம் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுறதுனால அது கரெக்டான டைமை எடுத்துக்கும். சரிங்களா? இதுல முக்கியமா என்ன டிஃபரெண்ட் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்களின் வயதானவர்களில் கூட விந்து உருவாக்கம் என்ற நிகழ்வு தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே உள்ளது. ஆனால் பெண்களில் 50வது வயதில் அண்ட செல்லின் உருவாக்கம், கருமுட்டையின் உருவாக்கம் நிறுத்தப்படுகிறது. ஏன் 50வது வயசுல நிறுத்தப்படுகிறது அப்படின்னா, அந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன டைம் அதிகமா ஆகும். மென்சுரல் சைக்கிள் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா கொஞ்சம் பாடி கண்டிஷன் ரொம்ப இதா இருந்ததுன்னா, அவங்களுக்கு பிறக்கும்போதே இத்தனை அண்டம் தான் அப்படின்னா, அதை தான் வந்து மாசத்துக்கு ஒண்ணா வரும். எ பேர் ஆஃப் ஓவரி இருக்கும். ஒரு ஓவரி 1 மாசத்துக்கு ஒரு முட்டைய ரிலீஸ் பண்ணும். அடுத்த மாசம் அது ரெஸ்ட் எடுத்துக்கும். இன்னொரு ஓவரி ஒரு முட்டைய ரிலீஸ் பண்ணும். சரிங்களா? இது மாரி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்ல ஒவ்வொன்னும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு மாசத்துக்கு ஒரே ஒரு கருமுட்டைய தான் உருவாக்கும். ஆனா பட் ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் பார்த்தீங்கன்னா, மில்லியன் கணக்குல டெய்லியுமே செக்ரீட் ஆகிக்கிட்டே இருக்கும். புரொடக்ஷன் அப்படிங்கிறது ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த புரொடக்ஷன் ஆகுறதெல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிடைடைமிஸ்ல ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம இந்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒண்ணு. இப்ப நம்ம மேல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவிபாரஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஓவிபாரஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஓவா விவிபாரஸ்னா என்னன்னு பார்த்தோம். சரிங்களா? அதே மாரி கேமிட்டோஜெனிசிஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸ்பெர்மடோஜெனிசிஸ், oogenesis இது 2யும் பார்த்தோம். சரிங்களா? அதே மாரி இன்செமினேஷன் இன்செமினேஷன் அப்படின்னா விந்தணு உட்செலுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஃபெர்டிலைசேஷன்ல 2 டைப் இருக்குன்னு பார்த்தோம். கருவுறுதல்ல 2 டைப் இருக்கு. உட்கருவுறுதல் அண்டு வெளிக்கருவுறுதல். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இதெல்லாம் பார்த்தோம். மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஒன்னா ஃபியூஸ் ஆகி நம்ம கிடைக்கிறது என்னன்னா சைகோட் உருவாகும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன். சரிங்களா? உருவான சைகோட் அப்படியே ஃபெலோப்பியன் டியூப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரும்போது யுட்ரஸ் வந்து அதை கேப்சர் பண்ணி பிடிச்சிக்கிற ஒரு ஸ்டேஜை வந்து நம்ம இதை வந்து இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்றோம். கருப்பதித்தல் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு தான் ஒரு ஹார்மோன் ரொம்ப முக்கியம்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். என்ன ஹார்மோன் ரொம்ப முக்கியம்? அந்த கருவை பிடிக்கணும். ப்ரொஜெஸ்ட்ரான். ப்ரொஜெஸ்ட்ரான் தான் எண்டோமெட்ரியத்தை ரெடி பண்ணும். உள்ளார மேல இருந்து ஒருத்தர் வர்றாங்க, அதை கேப்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதே ப்ரொஜெஸ்ட்ரான். அதனால தான் அதை பிரெக்னன்சி ஹார்மோன். ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து பிரெக்னன்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் கரு வளர் காலம், கெஸ்டேஷன் இதை 3 மாசமா பிரிச்சிடுறாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் அப்படிங்கிறாங்க. 2வது ட்ரைமிஸ்டர். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து 3 பிரிச்சிடுறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு குழந்தைய அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்க எந்த ட்ரைமிஸ்டர்ல பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 மந்த்துக்குள்ளேயே அந்த குழந்தைய வந்து அபார்ஷன் பண்ணணும். சரிங்களா? இந்த குழந்தைய அபார்ஷன் பண்றதுக்கு ஒரு பேரண்ட்டுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. சரிங்களா? அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தா மட்டும்தான் அதை கவர்மெண்ட்ல நம்ம அப்ளை பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? அபார்ஷன் பண்ண முடியும். அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் 3 மந்த்லயே பண்ணணும். 2வது 3 மந்த் 6 மாசம் 3 மாசம் முடிச்சு பண்ணுனாங்க அப்படின்னா அது தாயோட உயிருக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம் அப்படிங்கிறாங்க.
இதுல வந்து இன்ஃபென்டிசைட் இன்ஃபென்டிசைட் ஃபெர்டிசைட்ஸ் அப்படின்னு 2 சொல்றாங்க. இன்ஃபென்டிசைட் அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய கில் பண்ண இன்ஃபென்டிசைட். ஃபெர்டிசைட்ஸ் அப்படின்னா அது கருவுல இருக்கும்போதே அந்த குழந்தை வேணாம் அப்படின்னு நினைச்சு அதை அபார்ஷன் பண்ணா ஃபெர்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபென்டிசைடும் ஃபெர்டிசைட்ஸ் அப்படியும் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சட்டப்படி குற்றம். ஒரு டாக்டர் நம்ம எல்லாருமே மெடிசனுக்கு தான் படிக்கிறோம். நம்ம வந்து ஒரு குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? ஏன்னா அது வந்து சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. இன்கேஸ் அந்த குழந்தை ஃபீமேல் குழந்தையா இருந்தது அப்படின்னா அதை வந்து கருவிலேயே அழிச்சிடுறாங்க. இல்லாட்டி மேல இருந்தாலும் அதை கருவில அழிச்சிருவாங்க. அப்படிங்கிறதுனால அதை சொல்லக்கூடாது. இது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பாருங்க. மேற்கண்ட இனப்பெருக்க நிகழ்வுகள் அனைத்தும் பருவம் பருவம் அடைவதற்கு பியூபர்ட்டி பிறகு நிகழ்கின்றன என்பதே நமக்கு தெரியும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃப்டர் த மெச்சுரேஷனுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே. ஆண் மற்றும் பெண்களில் நிகழும் இனப்பெருக்க நிகழ்வுகளுக்கு இடையே குறிப்பிடத்தக்க அளவில் வேறுபாடுகள் உள்ளன. இதை நம்ம பார்த்தோம். 2 பேத்துக்கும் இடையில வேறுபாடுகள் இருக்கு. ஒரு ஆண் அப்படின்னா அப் டு டெத் வரைக்கும் அவங்க ஆரோக்கியமா இருந்தா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா பெண் வந்து எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாலும் குழந்தை பிறக்கும் போதே அவங்களுக்கு இத்தனை ஓவம் அப்படிங்கிறது டெட்டர்மைன் ஒன். அந்த ஓவம் முடிஞ்சிருச்சுங்கன்னா அவங்களுக்கு மென்சுரல் சைக்கிள் ஸ்டாப் ஆயிரும். த அரெஸ்ட் ஆஃப் மென்சுரல் சைக்கிள் ஸ்டாப் ஆகிற ஸ்டேஜை வந்து வி கால்ட் அஸ் ஏ மெனோபாஸ். அதை வந்து என்ன சொல்றாங்க? மெனோபாஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ ஒரு ஆண் இனப்பெருக்க மண்டலம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆண் இனப்பெருக்க மண்டலமானது இடுப்பெலும்பு பகுதியில் பெல்விஸ் ரீஜன் அமைந்துள்ளது. இதுல முக்கியமான ஆர்கன் என்னென்ன இருக்கு அப்படின்னா எ பேர் ஆஃப் டெஸ்டிஸ். சரிங்களா? அதே மாதிரி அக்சசரி டக்ட் சுரப்பிகள் மற்றும் புற இனப்பெருக்க உறுப்புகளை உள்ளடக்கியது. நிறைய இதுல வந்து கிளான்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துருக்கு. இப்ப டெஸ்டிஸ்ங்கிறது ஆண்களுக்கு பாடி உள்ளார இருக்குமா பாடிக்கு வெளியில இருக்குமா? டெஸ்டிஸ் பாடிக்கு வெளியே அவுட் சைடு த பாடி. சரிங்களா? ஸோ டெஸ்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸும் சரி ஓவரையும் சரி ஒரு ப்ரொடக்டிவ் கவரிங் இருக்கும். டியூனிகா அல்பூஜினியா என்ன கவரிங் இருக்குங்க? டியூனிகா அல்பூஜினியா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனுக்கும் ஒரு ப்ரொடக்டிவ் கவரிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இது முக்கியமானது. ஏற்கனவே ஒரு தாட்டி கேட்டிருக்காங்க லங்ஸை சுத்தில இருக்கிற கவரிங்க்கு பேர் என்ன அப்படின்னா ப்ளூரல் மெம்பரைன். ஸோ அதே மாதிரி டெஸ்டிஸுக்கு வெளியிலையும் டெஸ்டிஸை சுத்திலையும் ஓவரிய சுத்திலையும் உள்ள கவரிங்க்கு பேரு டியூனிகா அல்பூஜினியா அப்படிங்கிற ஒரு கவரிங் இருக்கு. சரிங்களா? இதுல மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல மேஜர் ஆர்கன் அப்படின்னா எ பேர் ஆஃப் டெஸ்டிஸ். என்னங்க? பேர் ஆஃப் டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இது நீள்கோள வடிவத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எ பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்கு. விந்தகங்கள் வயிற்றறையின் வெளிப்புறமாக அமைந்துள்ள தோலால் ஆன விதைப்பை போன்ற அமைப்பை விதைப்பை ஸ்க்ரோட்டம் என அழைக்கப்படுகிறது. இந்த டெஸ்டிஸ் எல்லாம் எதுக்குள்ள இருக்கும்னா ஸ்க்ரோட்டம் அப்படிங்கிற ஒரு பை போன்ற அமைப்புக்குள்ள இருக்கும். ஸோ இந்த டெஸ்டிஸ் வி கால்ட் அஸ் ஏ என்ன சொல்றோம் அப்படின்னா இது டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ற ஒரு ஆர்கன். சரிங்களா? டெம்பரேச்சர் கரெக்டா இருந்தா மட்டும்தான் இது நல்லா ஆக்டிவா ஒர்க் ஆகும். தெர்மோஜெனிட்டர் தெர்மோஜெனிசிஸ் அந்த மெத்தட்ல இது என்ன பண்ணுதுன்னா தெர்மோ ரெகுலேட்டர் ஜெனிசிஸ் இல்ல தெர்மோ ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்றோம். நம்ம பாடியில டெம்பரேச்சர் கம்மியா இருந்தா இது நல்லா எஃபெக்டிவா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இயற்கையிலேயே பாடிக்கு வெளியில இருக்கு. நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங் எல்லா மேமல்ஸுக்கும் டெஸ்டிஸ் எங்க இருக்கும்னா பாடிக்கு வெளியில இருக்கும். கோனாட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? பீனிஸுக்கு பக்கத்துல அட்டாச் ஆகிட்டு இருக்கிறது தான் பேர் ஆஃப் டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த டெஸ்டிஸுக்கு மேல என்ன இருக்கும்? டியூனிகா அல்பூஜினியா அப்படிங்கிற ஒரு கவரிங் இருக்கும். டெஸ்டிஸோட உள்பக்கம் பார்த்தீங்கன்னா 200 சரிங்களா? 200 to 250 அப்படின்னு இருக்கு. ஆனா உங்களுக்கு வந்து 200 தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எத்தனை 250 இருக்கு. ஓகே. ஓகேங்களா? இப்ப அவங்களுக்கு ஸ்டேட் போர்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா 200 to 250 அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒரே இதுதான். உள்ளார பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்டிஸோட உள்பக்கம் பார்த்தீங்கன்னா, எத்தனை லோபுல்ஸ் இருக்கும் அப்படின்னா அறைகள். எத்தனை அறைகள் இருக்கு
உள்ளார நம்ம எல்எஸ் கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய அறைகளா இருக்கு. அந்த அறைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 அறைகள் இருக்கு. ஸோ அதே மாதிரி இதை நம்ம சொன்னோம், டெஸ்டிஸ் ஏன் இயற்கையிலேயே வெளியில இருக்கு, பாடிக்கு வெளியில அப்படின்னா, டெம்பரேச்சர் கம்மியா இருந்ததுன்னா நல்லா ஒர்க் ஆகும். நம்ம பாடிக்குள்ள இருக்கும்போது டெம்பரேச்சர் 2 டிகிரி செல்சியஸ் அதிகமா இருக்கும். அதனால அது இயற்கையிலேயே வெளியில இருக்கு. 2 to 2.5 டிகிரி செல்சியஸுக்கு குறைவா இருக்கும். நம்ம பாடி டெம்பரேச்சரோட டெஸ்டிஸ்ல டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு பார்த்தா 2 டிகிரி செல்சியஸ் வந்து குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு எஃபெக்டிவ் ப்ரொடக்ஷனுக்காக இது வெளியில இருக்கு. அதே மாதிரி விந்தகம் முட்டை வடிவத்தில் இருக்கும். சரிங்களா? முட்டை வடிவத்தில் இருக்கும். நீள் ஓவல் ஷேப்ல இருக்கும். இதன் நீளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 சென்டிமீட்டர். விந்தகமானது ஒரு அடர்த்தியான டியூனிகா அல்பூஜினியா அப்படிங்கிறதுனால கவர் கவர் பண்ணப்பட்டிருக்கு. வெளி கவரிங் அப்படின்னா டியூனிகா அல்பூஜினியா. ஒவ்வொரு விந்தகமும் விதை சிறு கூறுகள் டெஸ்டிகுலா லோபுல்ஸ் என்று அழைக்கப்படும் 250 கதுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. எத்தனை கதுப்புகள் உள்ளார இருக்கும், அறைகள் எத்தனை இருக்கும்? 250 அறைகள் இருக்கும். ஒரு டெஸ்டிஸை சுத்திலும் உள்ள கவரிங்க்கு பேரு டியூனிகா அல்பூஜினியா அப்படின்னு சொல்றோம். இது இந்த டெஸ்டிஸ் எங்க இருக்கும்? ஸ்க்ரோட்டம் அப்படிங்கிற ஒரு பகுதியில அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு விந்தகமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை டெஸ்டிகுலர் லோபுல்ஸ் இருக்கும்? 250 கதுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. யூ கேன் see here. இங்க பாருங்க, இது பாடிக்கு வெளியில இருக்குது. விதை சிறு கூறுகள் அப்படின்னு சொல்றோம் இந்த இடம். இந்த இடத்துக்கு பேரு ரீட் டெஸ்டிஸ். ரீட் டெஸ்டிஸ் அப்படின்னு இந்த இடத்த சொல்றாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, விந்து நுண் நாளங்கள். இது வந்து விந்து நுண் நாளங்கள் அப்படின்னு சொல்றோம். விந்தக மேல் சுருண்ட குழல். சரிங்களா? இது விந்தக மேல் சுருண்ட குழல் அப்படின்னு சொல்றோம். விந்து நாளம், சிறுநீர் குழாய். சரிங்களா? சிறுநீர் பை, யூரினரி பிளாடர். இங்க பாருங்க, யூரினரி பிளாடர். இதோட கொள்ளளவு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதோட வால்யூம் எவ்வளவுங்க? யூரினரி பிளாடர் யூரினரி பிளாடரோட வால்யூம் எவ்வளவுங்க? வால்யூம்னா எவ்வளவு யூரின் இதுல ஸ்டோர் பண்ண முடியும்? 550 ml. எவ்வளவுங்க? 550 ml. ஆனா யாராலையுமே 550 ml ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு 400, 350 வரும்போதே அவங்களுக்கு பயங்கரமான ஒரு யூரினேஷன் ஃபீலிங் வந்துடும். ஓகேங்களா? when we compare to the male and female அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது மேலோட ஃபீமேல் வந்து அதிக நேரம் யூரினை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஏன்னா யூரினரி பிளாடர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் ஃபீமேலுக்கு, மேலுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஓகேங்களா? இது சிறுநீர் பை அப்படின்னு சொல்றோம். இது விந்து பை. ஓகேங்களா? விந்து பை அப்படின்னு சொல்றோம். இது பாருங்க, இது கீழே வந்து ஒரு கிளாண்ட் இருக்கு, ப்ராஸ்டேட் சுரப்பி. அது கீழே ஒண்ணு இருக்கு, பல்போ யுரித்ரல் சுரப்பி அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பாருங்க, சிறுநீர் வடிகுழாய். இங்க வந்து விந்தகம், டெஸ்டிஸ். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஆண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு பார்க்கும்போது இதுல இதுல என்னென்ன இருக்கு, என்னென்ன மெயினான பார்ட் அப்படின்னா a pair of testes இருக்கு. a pair of testes. அது எங்க இருக்கும்? ஸ்க்ரோட்டம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கு. அதே மாதிரி இதுல பல்போ யுரித்ரல் கிளாண்ட், ப்ராஸ்டேட் கிளாண்ட், இந்த கிளாண்ட் எல்லாம் வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகிற கிளாண்ட் இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு கதிப்பிலும் அதிகளவில் சுருண்ட 1 முதல் 3 விந்தக நுண்குழல்கள், செமினிஃபரஸ் டிபியூல்ஸ். இது கேட்பாங்க, ஒவ்வொரு கதுப்பு ஒவ்வொரு அறைகள்லையும் எத்தனை இருக்குன்னா 1 முதல் 3, 1 to 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. எத்தனை கதுப்புகள் இருக்கும்? எத்தனை லோபுல்ஸ் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்டிஸ்லயும்? 250 லோபுல்ஸ் இருக்கும். அப்படியே எல்எஸ்ல கட் பண்ணி நம்ம உள்ளார போய் பார்த்தோம்னா நிறைய அதுல அறையா இருக்கும். ஒவ்வொரு அறைகள்லயும் நம்ம உள்ளார போய் பார்த்தோம்னா 1 to 3 செமினிஃபரஸ் டிபியூல்ஸ் அப்படிங்கிற அந்த டிபியூல்ஸ் உள்ளார இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 1 முதல் 3 விந்தக நுண்குழல்களை
கொண்டுள்ளன. இதில் விந்தணுக்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதுல தான் விந்தணுக்கள் செமினிஃபரஸ் டிபியூல்ஸ்ல தான் விந்தணுக்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. சரிங்களா? விந்தணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய இடம் எங்கன்னா செமினிஃபரஸ் டிபியூல்ஸ். நமக்கு தெரியும் ஒரு டெஸ்டிஸ் வந்து முட்டை வடிவத்துல இருக்கும். அது அப்படியே அதுக்கு மேல இருக்கிற கவரிங்க்கு பேரு டியூனிகா அல்புஜினியா அப்படின்னு சொல்றோம். அதை எல்எஸ்ல அப்படியே கட் பண்ணிட்டு உள்ளார பார்த்தோம்னா 250 லோபுகள் தெரியும். கதுப்புகள் 250 இருக்கும். ஒரு கதுப்புக்குள்ள உள்ளார போய் பார்த்தோம்னா 1 to 3 செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் இருக்கும். அந்த செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ்ல தான் என்ன செக்ரீட் ஆகுது, என்ன ப்ரொடக்ஷன் ஆகுது, ஸ்பெர்ம் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நல்லா பாருங்க. ஒவ்வொரு கதிப்பிலும் அதிக அளவில் சுருண்ட 1 முதல் 3 விந்தக நுண்குழல்கள். இது கண்டிப்பா கேட்பாங்க. ஒவ்வொரு கதுப்புலையும் ஒவ்வொரு லோபல்ஸ்லயும் எத்தனை செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 முதல் 3 விந்தக நுண்குழல்களை கொண்டுள்ளது. இதில் விந்தணுக்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. வெரி இம்பார்ட்டன்ட். இதுல தான் விந்தணுக்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு விந்தக நுண்குழலும் அதன் உட்புறத்தில் 2 வகையான செல்களை கொண்டு வரிசையாக அமைந்துள்ளன. சரிங்களா? ஒவ்வொரு விந்தக நுண்குழலும் அதன் உட்புறத்தில் 2 வகையான செல்களை கொண்டு வரிசையாக அமைந்துள்ளது. இது ஆண் உற்பத்தி செல்கள், ஸ்பெர்மட்டோகோனியா மற்றும் செர்டுலி செல்கள். சரிங்களா? இதோட உள்பகுதியில பார்த்தீங்கன்னா, செர்டுலி செல்கள்னு ஒரு செல்கள் இருக்கும். இந்த செல்லோட முக்கியமான வேலை என்னன்னா, கிவ் த நரிஷ்மென்ட் ஃபார் த ஸ்பெர்மட்டோகோனியா. சரிங்களா? அந்த கிவ் த நரிஷ்மென்ட் ஃபார் த ஸ்பெர்ம். ஸ்பெர்முக்கு இம்மெச்சூர் ஸ்பெர்முக்கு நரிஷ்மெண்ட்டை கொடுக்கறது தான் செர்டுலி செல்கள். சரிங்களா? விந்தணுவோட நுண்குழல்கள் உட்புறத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வகையான செல்களை கொண்டுள்ளன. சரிங்களா? 2 வகையான செல்களை கொண்டு வரிசையாக அமைந்துள்ளன. சரிங்களா? அந்த செல்களுக்கு பேரு ஸ்பெர்மட்டோகோனியா அப்படின்னு ஸ்பெர்ம் மதர் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செர்டுலி செல்கள் இருக்கு. ஆண் உற்பத்தி செல்கள் மேல் ஜெர்ம் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியாசிஸ் செல் பகுப்பின் மியாட்டிக் டிவிஷன் இறுதியில் விந்தணுக்களை உருவாகுவதற்கு வழிவகை செய்கிறது. மியாசிஸ் மியாட்டிக் அப்படின்னு சொல்றோம். ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ல என்ன நடக்கும்? மியாசிஸ் நடக்கும். பாடி செல்ஸ்ல என்ன செல் டிவிஷன் நடக்கும் அப்படின்னா மைட்டாசிஸ் நடக்கும். சரிங்களா? மைட்டாசிஸ் மியாசிஸ் ரெண்டையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மைட்டாசிஸ் வந்து பாடி செல்ஸ்ல நடக்கும். மியாசிஸ் வந்து ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ல நடக்கும். சரிங்களா? அதே சமயம் செர்டுலி செல்கள் ஆண் உற்பத்தி செல்களுக்கு உணவூட்டத்தை அளிக்கின்றன. இந்த செர்டுலி செல்ஸ் வந்து இம்மெச்சூரா இருக்கிறதுக்கும் அது உற்பத்தி பண்றதுக்கும் இது என்ன பண்ணுது? உணவை அளிக்கிறது. இது ரொம்ப முக்கியமானது. செர்டுலி செல்களோட வேலை என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆண் உற்பத்தி செல்களுக்கு உணவூட்டத்தை அளிக்கிறது. சரிங்களா? செர்டுலி செல்ஸ் ரொம்ப முக்கியம். விந்தக நுண்குழல்களுக்கு செமினிஃபரஸ் டிபியூல்ஸ் வெளியே உள்ள பகுதிக்கு இடையீட்டு இடைவெளிகள் இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ் என அழைக்கப்படுகிறது. இது சிறிய இரத்த நாளங்கள் மற்றும் இடையீட்டு செல்கள் லிடிக் செல்களை கொண்டுள்ளன. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டிஷியல் செல் மற்றும் அல்லது லிடிக் செல்கள் அப்படிங்கிறத கொண்டு இருக்கிறது. இந்த லிடிக் செல்கள் அப்படின்னாவே ஆண்ட்ரோஜன் எனப்படுகின்றன. விதை உறுப்பு ஹார்மோன்களை டெஸ்டிகுலார் ஹார்மோனை உருவாக்கி சுரக்க செய்கின்றன. இங்கு நோய் தடைக்காப்பு தன்மை பெற்ற பிற செல்களும் காணப்படுகின்றன. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா லிடிக் செல்ஸ் இருக்கும். ஆண்ட்ரோஜன் எனப்படும் விதை உறுப்பு ஹார்மோன்களை உருவாக்க சுரக்க செய்கின்றன. ரீட் டெஸ்டிஸ் ரீட் டெஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒரு பகுதி இருக்குன்னு நம்ம டயக்ராம்ல பார்த்தோம். விந்து நுண்ணாளங்கள் வாஸ் எஃபரன்ஷியா விந்தக மேல் சுருண்ட குழல் எபிடைடைமிஸ் மற்றும் விந்து நாளங்கள் வாஸ் டிஃபரன்ஸ் போன்றவை ஆண் இனப்பெருக்க மண்டலத்தோடு தொடர்புடைய துணை நாளங்களாகும். சரிங்களா? இதோட சேர்ந்து நம்ம பேர் ஆஃப் டெஸ்டிஸ் பார்த்தோம். அதோட சேர்ந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ் எஃபரன்ஷியா வாசா எஃபரன்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. விந்து நுண் நாளங்கள். சரிங்களா? எபிடைடைமிஸ் வாஸ் டிஃபரன்ஸ் வாஸ் எஃபரன்ஸ் வாசா எஃபரன்ஷியா வாசா டிஃபரன்ஷியா அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் இதுல இருக்கு. சரிங்களா? ரீட் டெஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியும் இருக்கு. விந்தகத்தின் விந்து நுண் குழல்கள் ரீட் டெஸ்டிஸ் மூலம் விந்து நுண் நாளங்களில் திறக்கின்றன. விந்தக நுண் குழல்கள் செமினிஃபரஸ் டிபியூல்ஸ் ரீட் டெஸ்டிஸ் மூலம் விந்து நுண் நாளங்களில் திறக்கிறது. அது திறக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் டெஸ்டிஸ் மூலம் விந்து நுண் நாளங்களில் திறக்கின்றன.
அப்படின்னு சொல்றோம். இதுல அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இது வரைக்கும் படிச்சதை கொஞ்சம் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்னா என்னமா? ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்னா விந்தணு உருவாக்கம் சார். விந்தணு உருவாக்கம் அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்னு சொல்றோம். ஊஜெனசிஸ்னா அண்டம். உருவாக்குறது சார். அண்டம் உருவாகிற மெத்தடை வந்து ஊஜெனசிஸ் அப்படின்னு சொல்றோம். எத்தனை லோபுல்ஸ் இருக்கும்? ஒரு 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 டெஸ்டிஸ்ல எத்தனை லோபுல்ஸ் இருக்கும்? எத்தனை 250. 250 இருக்கும். அந்த லோபுல்ஸ்க்குள்ள எத்தனை செமினிஃபரஸ் டிபியூல்ஸ் இருக்கும்? 1 to 3. 1 to 3 இருக்கும். சரிங்களா? அதுல 2 டைப் ஆஃப் செல்ஸ். அந்த செர்டுலி செல்ஸை எடுத்து பார்த்தோம்னா 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். என்னென்ன செல்ஸ் இருக்குங்க? அந்த செமினிஃபரஸ் செர்டுலி செல்ஸ் இருக்கு. ஸ்பெர்மட்டோகோனியா, செர்டுலி செல்ஸ். ஸ்பெர்மட்டோகோனியா அப்படின்னா ஸ்பெர்ம் மதர் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அங்கிருந்து தான் ஸ்பெர்ம் உருவாக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றோம். செர்டுலி செல்ஸ் என்ன பண்ணுது? இம்மெச்சூர் ஸ்பெர்முக்கும் அது ஃபுட்டை கொடுக்குது, அதே மாதிரி மதருக்கும் அது ஃபுட்டை கொடுக்குது. செர்டுலி செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இது ரெண்டுமே அங்க இருக்கு. அதுக்கப்புறம் லிடிக் செல்ஸ். லிடிக் செல்ஸ் என்ன ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது? ஆண்ட்ரோஜன். ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஆண் உற்பத்தி செல்கள் மியாசிஸ் செல் பகுப்பின், அதே மாதிரி இதுல மியாசிஸ் தான் நடக்கும். மைட்டாசிஸ் வந்து சரிங்களா ஒரே ஒரு ஸ்டேஜ்ல மட்டும்தான் நடக்கும். மியாசிஸ் தான் அதிகமா நடக்கும். மொத்தத்துல ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் அப்படின்னாவே மியாசிஸ், பாடி செல்ஸ் அப்படின்னாவே மைட்டாசிஸ். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே சமயம் செர்டுலி செல்கள் ஆண் உற்பத்தி செல்களுக்கு உணவூட்டத்தை அளிக்கின்றன. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதுல லிடிக் செல்கள் ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற விதையுறுப்பு ஹார்மோன்களை உருவாக்க சுரக்க செய்கின்றன. இங்கு நோய் தடைக்காப்பு தன்மை பெற்ற பிற செல்களும் காணப்படுகின்றன. இதுல இம்யூனோ ரெஸ்பான்ஸ் உள்ள சில செல்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரேட் டெஸ்டிஸ் விந்து நுண்ணாளங்கள், இதுல என்னென்ன பகுதிகள் இருக்குதுன்னு பார்த்தோம். விந்தகத்தின் விந்து நுண் குழல்கள் ரேட் டெஸ்டிஸ் மூலம் விந்து நுண் நாளங்களில் திறக்கின்றன. இதனால பாத்துங்க, இது முக்கியமானது. எந்த வழியா அது திறக்குது? விந்து நுண் நாளங்கள் வாசா எஃபரன்ஷியா விந்தகத்தை விட்டு வெளியேறி ஒவ்வொரு விந்தகத்தின் டெஸ்டிஸ் பின்புற மேற்புறத்தில் அமைந்துள்ள விந்தக மேல் சுருண்ட குழல் எபிடைடைமிஸில் திறக்கிறது. வாசா எஃபரன்ஷியா, எபிடைடைமிஸ். இந்த எபிடைடைமிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா ஸ்பெர்ம் எல்லாம் டெம்பரரியா அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். சரிங்களா? விந்தக மேல் சுருண்ட குழலின் முடிவு பகுதி விந்து நாளங்களுக்கு வழிவகுக்கிறது. அது அடிவயிற்றில் மீது ஏறி சிறுநீர் பைக்கு மேல் சுருண்டு காணப்படுகிறது. இது விந்து பை நாளத்தின் செமினல் வெசிக்கிள்ஸ் இருந்து ஒரு குழாயை பெறுகிறது மற்றும் விந்து வெளியேற்று குழாயை எஜாகுலேட்டரி ட்ராக்ட் சிறுநீர் வடி குழாயில் திறக்கின்றன. ஒண்ணும் இல்லை, இதுல பாத்தீங்கன்னா 3 கிளாண்ட் இருக்கு. பல்போ யுரித்ரல் கிளாண்ட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்கு. அதே மாதிரி ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம். பல்போ யுரித்ரல் கிளாண்ட், ப்ராஸ்டேட் கிளாண்ட். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இதுல இன்னொன்னு என்ன இருக்கு? செமினல் வெசிக்கிள்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இது எந்த இடத்துல திறக்கு? விந்து மேல் சுருண்ட குழாயின் முடிவு பகுதிக்கு விந்து நாளத்திற்கு வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடிவயிற்றின் மீது ஏறி சிறுநீர் பைக்கு மேல் சுருண்டு காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேராகிராஃப் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். இந்த குழாய்கள் விந்தணுக்களை சேமிக்கின்றன. மேலும் விந்தகத்தில் இருந்து விந்தணுக்களை சிறுநீர் வடிகுழாய் வழியாக வெளியேற்றுவதற்கு கொண்டு செல்லப்படுகிறது. சிறுநீர் வடிகுழாய் வழியாக வெளியேற்றுவதற்கு கொண்டு செல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிறுநீர் வடிகுழாய் சிறுநீர் பையில் துவங்கி ஆண்குறி வழியாக சென்று அதன் நுனியில் அமைந்துள்ளது. சரிங்களா? பீனிஸோட டிப்ல வந்து இது இருக்கு. சிறுநீர் புறத்துவாரத்தின் வழியாக வெளியில் திறக்கிறது. யுரித்ரல் மீட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங் வழியா இது வெளியில திறக்குது அப்படின்னு சொல்றோம். ஆண்குறி என்பது ஆணின் கலவி உறுப்பாக செயல்படும் புற இனப்பெருக்க உறுப்பாகும். சரிங்களா? இது வந்து பீனிஸ் அப்படிங்கிறது மேட்டிங் அப்படிங்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி இது புற இனப்பெருக்க உறுப்பாகும். இது ஆண்குறி
விரைப்பதற்கு உதவி புரியும் சிறப்பு வகையான திசுக்களால் ஆக்கப்பட்டுள்ளதால் விந்தை வெளியேற்றம் செய்வது மிகவும் எளிதாகிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதை விரைப்பு தன்மையை உண்டாக்கக்கூடிய சில செல்கள்லாம் இருக்கிறதுனால ஈஸியா வந்து விந்தை வெளியேற்றுறதுக்கு அது உதவி புரிகின்றது அப்படின்னு சொல்றாங்க. ஆண்குறியின் பருத்த முனைப்பகுதி கிளான்ஸ் பெனிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதோட முனைப்பகுதிக்கு கிளான்ஸ் பெனிஸ் என அழைக்கப்படுகிறது. கிளான்ஸ் பெனிஸ் ஆனது நுனித்தோல் என்ற தளர்வான தோலால் மூடப்பட்டிருக்கு. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா மேல ஒரு தோல் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் துணை சுரப்பிகளாக ஓரினை விந்து பைகளும் செமினல் வெசிக்கிள்ஸ் ஒற்றை புராஸ்டேட் சுரப்பியும் உள்ளன மற்றும் ஓரினை பல்போ யுரித்ரல் சுரப்பிகள். புராஸ்டேட் இருக்கு, சரிங்களா? ஓரினை விந்துப்பை செமினல் வெசிக்கிள்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஒற்றை புராஸ்டேட் சுரப்பி இருக்கு, ஓரினை பல்போ யுரித்ரல் சுரப்பிகளும் உள்ளன. இந்த சுரப்பிகள் செமினல் பிளாஸ்மா என்னும் திரவத்தை சுரக்கின்றன. ஸோ செமன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளூயிடு மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளூயிடுக்குள்ள தான் ஸ்பெர்ம் இருக்கும். மேல் கேமிட் அப்படிங்கிறது மேல் கேமிட்டை நம்ம கண்ணுல பார்க்க முடியாது. இட் இஸ் ஏ மைக்ரோஸ்கோபிக் இன் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஆனா அந்த திரவம் மாதிரி இருக்கிறத மட்டும் நம்ம பார்க்க முடியும். அது எல்லா கிளாண்டோட செக்ரீஷன். அந்த திரவத்துக்குள்ள தான் என்ன இருக்கும்? இந்த ஸ்பெர்ம் இருக்கும். பல்போ யுரித்ரல் சுரப்பியில் இருந்து சுரக்கும் திரவமானது ஆண்குறியின் உயவுத்தன்மைக்கு உதவுகிறது. சரிங்களா? பல்போ யுரித்ரல் கிளாண்ட் வந்து ஒரு விஸ்கஸ் நேச்சரை இது கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுல என்னென்ன முக்கியமான பகுதியெல்லாம் இருக்கு? ஆண் இனப்பெருக்க மண்டலத்துல என்னென்ன இருக்கு? டெஸ்டிஸ் இருக்கு, பேர் ஆஃப் டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இதுல முக்கியமானது எபிடைடைமிஸ், வாசா டிஃபரன்ஷியா. சரிங்களா? இது எல்லாமே இதுல இருக்கு. இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. பெண் இனப்பெருக்க மண்டலம். பெண் இனப்பெருக்க மண்டலமானது ஓரினை அண்டகங்களை கொண்டுள்ளது. ஓரினை அண்டகங்களை கொண்டுள்ளது. அதே மாதிரி இதுல ஓவிடக்ட், சரிங்களா? ஓவிடக்ட் அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னா இதை வந்து ஃபெலோபியன் டக்ட் அப்படின்னு சொல்றோம். ஃபெலோபியன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி யுட்ரஸ், கருப்பை இருக்கு. செர்விக்ஸ், கருப்பை வாய்க்கு பேரு செர்விக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பிறப்புறுப்பு, வெஜைனா, இது எல்லாமே இருக்கு போன்றவை கொண்டுள்ளது. ஒரு பெண் இனப்பெருக்க உறுப்புல பாத்தீங்கன்னா ஓரினை என்ன இருக்கு? ஓரினை அண்டம், ஓரினை அண்டகங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ட குழல்கள் இருக்கு. அதுக்கப்புறம் கருப்பை, கருப்பை வாய், செர்விக்ஸ், அதுக்கப்புறம் வெஜைனா, இந்த பகுதிகள் எல்லாமே இருக்கு. பிறப்புறுப்பானது இடுப்பு பகுதியின் வெளிப்புறத்தில் அமைந்துள்ளது. சரிங்களா? அண்டம் விடுவித்தல், கருவுறுதல், கர்ப்பம், பிறப்பு மற்றும் குழந்தை பராமரிப்பு போன்றவற்றின் செயல்பாட்டிற்கு துணையாக பெண் இனப்பெருக்க அமைப்பின் இந்த பகுதிகள் ஓரினை பால் சுரப்பிகளுடன் மெமரி கிளாண்ட் கட்டமைப்பு ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவும் ஒருங்கிணைக்கப்படுகிறது. ஒரு மேலோட பாடியோட ஃபீமேலோட பாடி நிறைய ஹார்மோன்கள்னால கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. சரிங்களா? ஒரு ஃபீமேலோட பாடி அப்படின்னா இட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ். when we compare to the மேல் பாடியோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு காம்ப்ளெக்ஸ். ஏன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹார்மோன் அவங்க மெச்சுரேஷன் ஆகுறதுல இருந்து டெலிவரி வரைக்கும் நிறைய ஹார்மோன் வந்து டெவலப்மெண்ட்டு, நிறைய ஹார்மோன் வந்து அவங்களோட பாடியில நிறைய விதத்துல செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா பாருங்க, கருப்பை வாய், அதே மாதிரி மலக்குடல் ரெக்டம், கலவி கால்வாய், சரிங்களா? இந்த டம் பார்த்தீங்கன்னா கருப்பை, மேலே பாருங்க கருப்பை, சிறுநீர் பை, இந்த இடத்துல இருக்கிறது சிறுநீர் பை, பியூபிக் சிம்பைசிஸ், பியூபிக் சிம்பைசிஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு, சிறுநீர் வடிகுழாய். ஸோ இது எல்லாமே இருக்கு. இதை நல்லா இதை பார்த்துருங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, அண்டகங்கள் என்பவை முதல் நிலை பெண் பாலின உறுப்புகள். மேல்ல வந்து டெஸ்டிஸ், ஃபீமேல்ல வந்து ஓவரிஸ். சரிங்களா? இதெல்லாம் பிரைமரி ஆர்கன் அப்படின்னு சொல்றோம். இது பெண் கேமிட், அண்டம் அல்லது கருமுட்டை மற்றும் பல ஸ்டீராய்டு ஹார்மோன்களை உருவாக்குகின்றன. இதுல பல ஸ்டீராய்டு ஹார்மோன்கள் உருவாக்குகின்றன. அடிவயிற்றின் 2 பக்கங்களிலும் பக்கத்திற்கு ஒன்றாக
அண்டகங்கள் அமைந்துள்ளன. அண்டகங்கள் எங்க இருக்கும் அப்படின்னா அடிவயிற்றின் கீழ்ப்புறத்துல பக்கங்களுக்கு ஒன்றாக அமைந்துள்ளது. ஒவ்வொரு அண்டமும் சுமார் 2 முதல் 4 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது. சரிங்களா? அண்டம் அப்படின்னா 2 முதல் 4 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது. மேலும் இடுப்பு சுவர் மற்றும் கருப்பையுடன் தசைநார்கள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் இடுப்பு சுவர் மற்றும் கருப்பையுடன் தசைநார்கள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு அண்டமும் ஒரு மெல்லிய எபித்திலியத்தினால் சூழப்பட்டுள்ளது. இது அண்டக இளைய வளையை ஒவேரியன் ஸ்ட்ரோமா உள்ளடக்கியது. இந்த இளைய வளை வெளிப்புற புறணி கார்டெக்ஸ் மற்றும் உட்புற மெடுலா ஆகிய பகுதிகளை கொண்டுள்ளது. ஒரு அண்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து வெளிப்புற கார்டெக்ஸ் அண்ட் உட்புற மெடுலா அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இளைய வளை வெளிப்புற புறணி கார்டெக்ஸ் மற்றும் உட்புற மெடுலா ஆகிய பகுதிகளை கொண்டுள்ளது. ஒவேரியன் ஸ்ட்ரோமா அப்படிங்கிறதுல 2 பகுதிகள் இருக்கு. அண்ட நாளங்கள், கருப்பை நாளங்கள், கருமுட்டை குழாய், பெலோபியன் நாளங்கள், கர்ப்பப்பை மற்றும் பிறப்புறுப்பு கலவி கால்வாய் ஆகியவை பெண் இனப்பெருக்க மண்டலத்தின் துணை நாளங்களாக உள்ளன. பெண் இனப்பெருக்க மண்டலத்தோட துணை நாளங்கள் இது எல்லாமே இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா ஃபெலோபியன் டியூப். ஏன் ஃபெலோபியன் டியூப் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. சரிங்களா? ஃபெலோபியன் டியூப்ல 3 பகுதிகள் இருக்கு, நம்ம பார்ப்போம். இன்ஃபண்டிபுலம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, செர்விக்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. சரிங்களா? இந்த இந்த பகுதியில் எங்க வந்து கரெக்டா ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் அப்படின்னா அந்த ஓவரிக்கு பக்கத்துல ஆம்புல்லா அப்படிங்கிற ஒரு பகுதி கிட்ட தான் இந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அங்க நடந்தா அது நார்மலா வந்து உள்ளார இருந்து வரும்போது எண்டோமெட்ரியம் அந்த ஃபெர்டிலைஸ்டு ஓவத்தை கேப்சர் பண்ணி கரெக்டா வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி அண்ட நாளங்கள், கருப்பை நாளங்கள், கருமுட்டை குழாய், ஃபெலோபியன் நாளங்கள் இதெல்லாம் அதுல இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு ஃபெலோபியன் குழாயும் சுமார் 10 to 12 சென்டிமீட்டர் நீளம். சரிங்களா? ஃபெலோபியன் டியூபோட நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 12 சென்டிமீட்டர் நீளம் கொண்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு அண்ட விளிம்பில் இருந்து கருப்பை வரை நீண்டு காணப்படுகிறது. ஃபெலோபியன் குழாயின் முன்முனை பகுதியில் புனல் வடிவிலான இன்ஃபண்டிபுலம் என்னும் அமைப்பு உள்ளது. அதோட முன்பகுதியில வந்து இன்ஃபண்டிபுலம் என்னும் புனல் வடிவத்துல இருக்கு. இன்ஃபண்டிபுலம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தது பாருங்க, இன்ஃபண்டிபுலத்தின் விளிம்பு பகுதியில் நுண் நீட்சிகள் பிம்பிரியே எனப்படும் விரல் போன்ற நீட்சிகளை கொண்டுள்ளது. இவை அண்ட வெளியீட்டின் போது விடுபடும் அண்டத்தை தன்னை நோக்கி இழுப்பதற்கு பயன்படுகிறது. பிம்பிரியே அப்படின்னு நீல நீளமா ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும். அது வந்து அண்டத்தை தன்னை நோக்கி இழுக்கிறதுக்கு அது பயன்படுதுன்னு சொல்றாங்க. இன்ஃபண்டிபுலத்தின் வாய்ப்பகுதியானது அகன்று ஆம்புலா என்னும் மையப்பகுதியாக விரிவடைகிறது. ஃபெலோபியன் குழாயின் கடைசி பகுதியான ஈஸ்துமஸ், இதுல 3 பகுதி இருக்குன்னு பார்த்தோம். இதுல ஈஸ்துமஸ் ஒன்னு இருக்கு. சரிங்களா? இந்த பகுதி குட்டையானதாகவும் தடித்த சுவரை கொண்டும் காணப்படுகிறது. இது ஆம்புலாவையும் இன்ஃபண்டிபுலத்தையும் கருப்பையுடன் இணைக்கிறது. ஈஸ்துமஸ், ஆம்புலா, இன்ஃபண்டிபுலம். பொதுவாக ஒரு கருப்பை காணப்படுகிறது. இது கர்ப்பப்பை எனவும் அழைக்கப்படுகிறது. கர்ப்பப்பையானது தலைகீழான பேரிக்காய் வடிவம் கொண்டது. நல்லா பார்த்துங்க, கர்ப்பப்பை என்ன வடிவத்தில் இருக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. தலைகீழான ஒரு பேரிக்காய் வடிவத்தை கொண்டுள்ளது. இப்ப பாருங்க, இதுல ஈஸ்துமஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆம்புலா எங்க இருக்கு? இன்ஃபண்டிபுலம். 3 பகுதிகள் சேர்த்து தான் ஃபெலோபியன் நாளம் அப்படின்னு சொல்றோம். ஈஸ்துமஸ், ஆம்புலா, இன்ஃபண்டிபுலம். சரிங்களா? இது எல்லாமே ஃபெலோபியன் டியூப் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த பகுதியில் இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, கருப்பையோட மேல் பகுதியில எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம், பெரிமெட்ரியம். எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம், பெரிமெட்ரியம் அப்படின்னு 3 பகுதிகள் இருக்கு. கருப்பை வாய் பகுதி செர்விக்ஸ், கருப்பை வாய் கால்வாய், கலவி கால்வாய். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா? இதுல முக்கியமா வந்து யுட்ரஸ் அப்படின்னா கர்ப்பப்பை. இந்த கர்ப்பப்பையில 3 லேயர் இருக்கும். எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம், பெரிமெட்ரியம். எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம், பெரிமெட்ரியம் அப்படின்னு 3 லேயர் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஃபெலோபியன் டியூப்ல ஈஸ்துமஸ், ஆம்புல்லா, இன்ஃபண்டிபுலம். ஈஸ்துமஸ், ஆம்புல்லா, இன்ஃபண்டிபுலம் இதெல்லாம் இருக்கும். சரிங்களா?
இடுப்புச் சுவரில் இணைக்கப்பட்டுள்ள தசைநார்கள் இதற்கு ஆதாரத்தை அளிக்கிறது. கருப்பையானது ஒரு குறுகிய கருப்பை வாயின் வழியாக களைவி கால்வாயினுள் திறக்கிறது. கருப்பை வாயினில் காணப்படும் வெற்றிடம் கருப்பை வாய் கால்வாய் செர்விக்கல் கெனால் என அழைக்கப்படுகிறது. ஸோ இதுல என்னென்ன பார்த்தோன்னா ஒரு தாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு பார்க்கும்போது இதுல மேஜர் ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a pair of ovaries. என்னங்க மேஜர் ஆர்கன்? a pair of ovaries அப்படின்னு சொல்றோம். அந்த ஓவரியிலிருந்து ஓவம் எப்படி வரும் அப்படின்னா ஃபெலோபியன் டியூப் வழியாக வரும். இந்த ஃபெலோபியன் டியூப்ல 3 பகுதிகள் இருக்குதுன்னு பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்க? ஃபெலோபியன் டியூப்ல இன்ஃபண்டிபுலம் அப்படின்னு 3 பகுதிகள் இருக்கு. அதோட இன்ஃபண்டிபுலத்தோட முன்பகுதிகளில் நிறைய நீட்சிகள் இருக்கு. அந்த நீட்சிகளோட முக்கியமான வேலை என்னன்னு கூட கேட்கலாம். ஓவம் டெவலப் ஆகி ஓவல்யூஷன் நடந்து வெளியில வரும்போது அந்த ஓவத்தை தன்னை நோக்கி இழுக்கிறதுக்கு அதெல்லாம் பயன்படுத்திக்குது. சரிங்களா? இத இழுக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்குது. அதே மாதிரி பாருங்க, இதோட யுட்ரஸ்ல 3 லேயர் இருக்கு. இதுல நமக்கு முக்கியமான லேயர்னு எதை சொல்றோம்? எந்த லேயர் ரொம்ப முக்கியம்? எண்டோமெட்ரியம் தான். எண்டோமெட்ரியம் தான் என்ன செய்யும்? அந்த ஃபெர்டிலைஸ்டு ஓவத்தை தன்னை நோக்கி இழுத்துக்கும். அதுக்கு ஒரு ஹார்மோன் யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா பிரெக்னன்சி ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற பிரெக்னன்சி ஹார்மோன். சரிங்களா? இப்போ ஒரு 3 மாசம் ஒருத்தர் பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. 3 மாசம் இன்னும் ஆகல அப்படின்னா அவங்கள எங்கேயாவது டிராவல் பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ போகாதீங்க, டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த எண்டோமெட்ரியமும் அந்த எம்ப்ரியோவும் அப்படியே அப்பதான் பைண்டிங் ஆகி லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஏதாவது சேக்ல நம்ம ஏதாவது சேக்கிங் நடக்குது போகும்போது அப்படியே குலுங்குது, ஏதாவது நடக்குது அப்படின்னா அந்த இதுல வந்து அதை விட்டுரும். அப்படிங்கிறதுனால அவங்க அமைதியா ஒரு இடத்துல இருக்கணும், எங்கேயும் அதிகமா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் 3 ட்ரைமஸ்டர்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரைமஸ்டர்ல எல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு 3 மந்த் அந்த எண்டோமெட்ரியா நல்லா கேப்சரை வந்து நல்லா ஸ்ட்ராங் பைண்டிங்கா பண்ற அளவுக்கு பண்ணிருச்சு அப்படின்னா அந்த இது வந்து எதுவும் ஆகாது. இதுல ஏதாவது டவுட் இருக்காமா? இதுல 2 பார்த்துருக்குறோம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் பார்த்துருக்குறோம். சரிங்களா? இதுல பாத்துங்க மெயினா வந்து ஒவி பேரஸ்னா என்ன, விவி பேரஸ்னா என்ன, ஓவா விவி பேரஸ்னா என்னன்ட்டு நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி செக்ஸுவல் அண்ட் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்ல 2 டைப் இருக்கு. செக்ஸுவல்னு பிரிச்சிடுறோம், ஏசெக்ஸுவல். சரிங்களா? செக்ஸுவலுக்கு வந்து 2 பேரண்ட் தேவை. ஏசெக்ஸுவலுக்கு ஒன்லி 1 பேரண்ட் இஸ் எனஃப். ஓகேவா? பட்டிங் அப்படிங்கிற மெத்தட்ல ஏசெக்ஸுவல்ல அது என்ன பண்ணலாம்? யங் ஒன்ஸை உண்டு பண்ணலாம். இல்லாட்டி ஃப்ராக்மெண்டேஷன் கட் பண்ற மெத்தட்ல யங் ஒன்ஸை உண்டு பண்ணலாம். சரிங்களா? ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கும், இல்லாட்டி பட்டிங் நடக்கும் இந்த மெத்தட்ல. பட் அதே வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ஒன்னா சேர்ந்து சைகோட்டை ஃபார்ம் பண்ணும். மேல் கேமிட் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்ல மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் ரெண்டும் ஒரு சைகோட்டை ஃபார்ம் ஆகும். அந்த சைகோட் வந்து சரிங்களா நிறைய கிளிவேஜ் நடக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் கேஸ்ட்ருலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். இந்த கேஸ்ட்ருலேஷன் ப்ராசஸ்ல என்ன நடக்கும்? எண்டோமெட்ரியம் அதுல பார்த்தீங்கன்னா 3 கேஸ்ட்ருலேஷன்ல வந்து 3 லேயர் ஃபார்ம் ஆகும். என்னென்ன லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவை சுத்திலும் 3 லேயர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவரி ஆர்கனும் அந்த பகுதியில இருந்து தான் உருவாகும் அப்படின்னு சொல்றோம். கருவோட வெளிப்பகுதி, உள்பகுதி, நடுப்பகுதி அப்படின்னு 3 லேயர் ஃபார்ம் ஆகுது. மீசோடோம், எக்டோடோம், எண்டோடோம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த 3 லேயர்ல இருந்து தான் எல்லாமே நம்மளோட ஒவ்வொரு ஆர்கனும் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேரு ஆர்கனோஜெனசிஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஆர்கனோஜெனசிஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி ஆர்கன்லாம் டெவலப்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல் எம்ப்ரியோ வில் பி ஃபார்ம்டு. நல்ல எம்ப்ரியோ ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் அது பாச்சுரேஷனுக்கு ரெடி ஆயிரும். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? No, sir. ஓகே. ஓகே, நல்லா படிச்சுட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.
Thank you, sir.